திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து ஸ்டூடியோக்கான ப்ரொடக்ஷன் லோகோவை ரிலீஸ் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அவர் கூட வந்து கெனிஷா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் போயிருக்காங்க. இப்போ அவங்க போனதுனால ஏதாச்சும் இவங்க தான் அவரோட பார்ட்னர்ஸாக இருக்காங்களா? அந்த பார்ட்னர்ஸ் தான், இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னராக தான் அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டில் தரப்புலேருந்து கூட ரவி தரப்பு வீட்டிலேருந்து கூட அதனால தான் அவங்க கொஞ்சம் அப்ஜெக்ஷன் பண்ணுறதாக சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதை வந்து உங்களுக்கு பிடிக்கல, அவங்க அப்பாவுக்குலாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கிறாங்க, சேர்ந்து தான் கம்பெனியில் ஆரம்பிக்கிறாங்க. ரவியே சொல்லியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம், இதே மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிருக்கோம். 2 பேரும் சேர்ந்தே தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் வந்து யாரும் இது கிடையாது. அவங்களே சொல்கிறாங்க ஃப்ரெண்டுன்றாங்களே, நல்ல ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம், ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போகிறோம், இனிமேல் எங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நகர்த்திட்டு போக போகிறோம்னா அவர் சொல்கிறாரு. இதில் என்ன மாற்றம் இருக்குது? 2 பேரும் கல்யாணத்துக்கே ஒன்றா வந்துட்டாங்க, ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு. இதில் வந்து பேர் தான் மாறி இருக்கா, நண்பர்களா காதலர்களா கணவன் மனைவியாங்கிறதெல்லாம் அது நீங்களாக வச்சுங்க, நாங்களாக தான் இருக்கிறோங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதனால தான் ஒன்று சேர்ந்து தான் பண்ணுறாங்க.